திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். திருப்பூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை பார்க்கலாம். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் எம்எல்ஏ குணசேகரனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று மலர் தூவி அஞ்சலி செலுத்திய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொண்டர்கள் மத்தியில் பேசும்போது, அதிமுகவிற்கு இது சோதனையான காலம்தான். ஆனால் 1996 புரட்சித் தலைவி ஜெயலலிதா இதைவிட பெரிய சோதனையை சந்தித்து மீண்டு வந்து சாதனை படைத்தார். கட்சியில் இருந்து சிலர் சுயநலத்திற்காக செல்கின்றனர். அவர்கள் வெறும் சரிவுகள். உண்மையான தொண்டர்கள் இன்னும் அதிமுகவில் தான் இருக்கிறார்கள். இப்போது நடைபெறுகின்ற மாயாஜால ஆட்சி சீக்கிரமே வீட்டுக்கு போகும். அதிமுக மீண்டும் புதுப்பொலிவோடு கம்பீரமாக வரும் என பேசினார். இந்த நிகழ்வில் காங்கேயம் எம்எல்ஏ நடராஜன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். திருப்பூர் கூத்தம்பாளையத்தில் ஒரு வீட்டின் முன்பு கணவன், மனைவி மற்றும் உறவினர்கள் என 30க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனந்த் பாக்யலட்சுமி தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான இடத்தை பாலமுருகன் என்பவருக்கு வாடகைக்கு விட்டுள்ளனர். ஆனால் அந்த நபர் ஒரு வருடமாக வாடகையை தராமல் அங்கு சட்டவிரோதமாக சூதாட்டம், சேவல் சண்டை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை நடத்தியதாகவும் வீட்டை காலி செய்ய சொன்ன உரிமையாளருக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதுகுறித்து திருமுருகன்பூண்டி போலீசில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இன்று அந்த வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் ஆன்லைன் டெலிவரி ஊழியர்களின் வாழ்வாதார போராட்டமாக மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. திருப்பூர் தாராபுரம் ரோட்டில் உள்ள பிளிப்கார்ட் மினிட்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்யும் 40க்கும் மேற்பட்ட டெலிவரி ரைடர்களுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் சம்பளத்தை குறைத்ததாகவும் 10 கிலோமீட்டருக்கு 40 ரூபாய் வரை கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வெறும் 11 ரூபாயாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இதை கேட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக மிரட்டுவதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் பழைய ஊதியத்தையே வழங்க வேண்டும், விபத்து ஏற்பட்டால் மருத்துவ செலவை நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓவர் டைம் பணிகளுக்கு கூடுதல் சம்பளம் தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக கண்ணில் கருப்பு துணி கட்டி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் நல்லூர் மண்டல அலுவலகத்தில் ஒப்பந்ததாரருக்கு பில் தொகையை வழங்குவதற்காக நல்லூர் 3வது மண்டல இளநிலை பொறியாளர் சுப்பிரமணியனை அணுகியிருக்கிறார். அந்த பில் தொகையை பாஸ் செய்ய இன்ஜினியர் சுப்பிரமணியன் 8,40,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாயை ஒப்பந்ததாரர் இளநிலை பொறியாளரிடம் வழங்கும் போது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்துள்ளனர். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.